ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி தரப்பில் ஒரு கூட்டணி இருக்குதுன்னா அதை பாராட்ட செய்ய முடியாது, விமர்சனம் தான் செய்யணும். இப்போது அதிமுக விமர்சனம் இப்போ செய்கிறாரு, பிஜேபி விமர்சனம் செய்கிறாருல்ல. 2024 தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக தான் இருந்தாங்க. அப்போது அதிமுக பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள், எனவே நான் பாராட்டுகிறேன்னு நான் சொன்னார். அவங்க பிஜேபி விமர்சனமே பண்ணல, மோடியை விமர்சனமே பண்ணல, அமித்ஷா விமர்சனமே பண்ணல அப்படின்னு தான் சொன்னார். அதனால் அது வந்து இயற்கை அவர் பேசுறது. அது அரசியல், அவர் அப்படி தான் பேசணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன மிரட்டி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை கோட் பண்ணியிருக்காரு. இல்லை, அப்போ இதே தான் அவங்கள சொன்னாங்க. 2011 மேலே 2வது மாடியில் அண்ணா அறிவாலயத்தில் சிபிஐ ரைடு, முதல் மாடியில் தயாளு அம்மாள் கூட விசாரணை, கீழே காங்கிரஸோட பேச்சுவார்த்தை டைரக்டா. அது எல்லாருமே எதிரியாவது மிரட்டினாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க, மிரட்டினாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது எல்லாருக்கும் ஆதாரம் தெரியும். மேலேயே ரைடு நடந்து கீழே 60 சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி கடைசியாக 63 கொடுத்து 63 நாயன்மார்கள் மாதிரி சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது வெளிப்படையாக நமக்கு தெரியும் எப்படி மிரட்டி வாங்கினாங்கன்னு. அடுத்தது இப்போ இவரோட விஷயத்தில் என்னன்னா, இவர் மற்றபடி பேசுறது அதெல்லாம் அரசியல், எந்த கட்சியும் அப்படி தான் பேசுவோம். இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்க குறை சொல்லுவாங்க. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடி 3 விஷயத்த சொன்னார். அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி நிற்கிறதுக்கு நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா? எப்போ குஜராத் முதலமைச்சராக. அடுத்த வார்த்தை, ஆளுநர்களை வைத்துக்கொண்டு தனி ராஜாங்கம் அரசாங்கம் நடத்துகிறார்கள் மத்திய அரசு. 3வது, எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுப்பதில் பாராபட்சம் காட்டுகிறது. இந்த 3 விஷயமும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னாரு, இப்போ அப்படியே மாத்திக்கினார். அதுதான் இப்போ குற்றச்சாட்டு.